வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடியில் செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஜ்கார் மேலாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதில் நிறைய பேருக்கு டைரெக்டாகவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிருக்கும். அடுத்து நிறைய பேருக்கு மெயிலில் வந்திருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையுமே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, வேற என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஆர்பிஎஃப்க்கு. இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகே, ஸோ சிஆர்பிஎஃப்கான ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நிறைய பேர் செலக்ட் ஆனவங்க உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் அனுப்பாமல் இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் கவுண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 பேர்கிட்ட அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ நீ செலக்ட் ஆயிருக்க அனுப்பு, நீங்கள் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி நான் யாரையும் ஒவ்வொருத்தரையும் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம ஆன்லைனில் டீச் பண்ணியிருக்கோம். விருப்பப்பட்டு அனுப்புனவங்களே 250 பேர். கண்டிப்பாக எப்போவுமே நான் எல்லா ரிசல்ட்லையுமே பார்த்துருக்கேன். எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்களோ அதில் 30-40% தான் நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறவங்க. ஸோ அப்படி பார்த்தா 500 பேருக்கு மேலே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிருப்பீங்க. அதை என்னால் செக் பண்ணவும் முடியும். பட் நான் அதை இப்போ பண்ணலை, யாருமே அனுப்பலை. இதுக்கப்புறம் அப்படின்னா நான் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஏன்னா லிஸ்ட் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க, ஒரு சிலர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க மறக்காம சந்துரு மேத்ஸ் ஆப்ல சேட்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருங்க. உங்களோட நேம், அடுத்ததா உங்களோட போட்டோ, முடிஞ்ச அளவு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவே அனுப்புங்க. ஃபுல் சைஸ் போட்டோ அனுப்புனீங்கன்னா அது கிளியரா இருக்காது. அடுத்ததா நீங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருந்தீங்க. ஒரு சிலர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி நான் கம்மியான மார்க் தான், அதை போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மார்க் சொல்ல வேண்டாம். ஓகே, ஸோ இது ஆப்ஷனல் தான். அடுத்ததான் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆனீங்க, உங்களோட நேம், ஃபோட்டோ, நீங்கள் செலக்ட் ஆன டிபார்ட்மெண்ட்டோட நேம், இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சிருங்க. நான் அனுப்பிச்சு 10 நாள் ஆகுது, இன்னும் எந்த ரிப்ளையும் வரல, என்னோட ஃபோட்டோவும் இதில் வரல அப்படிங்கிற நீங்கள் நினைக்காதீங்க. இப்போ ஒரு 5 நாளாக எனக்கு பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, சபரிமலைக்கு போனேன் அப்படிங்கிறனால என்னால் அதை கரெக்டாக பார்த்து ரிப்ளை பண்ண முடியலை. வேற ஒரு சில ஒர்க்கும் இருந்துச்சு. பட் இனிமேல் இன்னொரு 2-3 நாளைக்குள்ள, இந்த வாரம் எண்டுக்குள்ள எல்லாருக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணிடுவோம். இந்த இதில் செலக்ட் ஆனவங்களுக்கு தனியாக ஒரு டெலகிராம் சேனலும் டெலகிராம் குரூப்பும் ஆரம்பிச்சிருக்கோம். என் சேனலில் டெலகிராம் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். ஸோ அந்த லிங்க்குமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருவோம். யாருக்கெல்லாம் லிங்க் வந்துருச்சோ உங்களோட போஸ்ட்டை நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதை ஷெடியூலில் போட்டு வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு 3 பேருக்கு தான் போடுறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 பேர்கிட்ட வந்திருந்தாங்கன்னா 100 நாள் கிட்ட ஆகும் எல்லாரோட போஸ்ட்டையும் போடுறதுக்கு. ஏன் ஒரு நாளைக்கு 10 பேர் கூட போடலாம், பட் போட்டால் எந்த யூஸுமே இல்லை. நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத யாருக்கும் காட்டாது. ஏன்னா யூடியூப்ல நம்ம ஒரு லிமிட்டை தாண்டி அதிகமான போஸ்ட் போடுறப்போ, அதிகமான வீடியோஸ் டெய்லி போடுறப்போ பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டாது. ஸோ அப்போ நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படிங்கிறத நாங்கள் போட்டது உங்களுக்கே கூட தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் ஒரு நாளைக்கு 3-4 அந்த மாதிரி போடுறேன். அதுக்கு மேலே போட்டால் அது உங்களுக்கே கூட நோட்டிஃபிகேஷன்ல வராது. அதுக்கு நம்ம போடாமலே இருக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைம் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களோட போஸ்ட் ரிலீஸ் ஆகலாம். ஓகே, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சிஆர்பிஎஃபோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்கிட்ட வந்துருச்சு. அதனால நான் அதுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டுட்டேன். அடுத்து மற்ற ஃபோர்ஸில் செலக்ட் ஆனவங்க உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகே, chandrumathsofficial@gmail.com அப்படிங்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு மறக்காம சென்ட் பண்ணிடுங்க. நான் அதை பார்த்துட்டு அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவாக கொடுக்குறேன். நீங்கள் அனுப்பாத வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியாது. நானா இப்படி தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு சொல்ல முடியாது. ஸோ யாராச்சும் அனுப்பிச்சாதான் என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 3 விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று ரோஜ்கார் மேலா, இதில் எல்லாரையுமே இன்வைட் பண்ணல, ஒரு சிலர் தான் இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வாங்கினவங்க கண்டிப்பாக எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே செலக்ட் ஆனவங்க இருப்பீங்க. அதனால இதை வாங்கினவங்க முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இந்த மெயில் அடிக்க அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஸோ இதில் யாரும் வீடியோ எடுத்திருந்தீங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினதுல வீடியோ எடுத்திருந்தா கூட அந்த வீடியோவுமே நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனலில் போட்டு விட்டோம் அப்படின்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க. வெறுமனே ஃபோட்டோ போடுறத விட அந்த வீடியோ பார்க்குறப்ப அது இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்னும் நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி நம்மளும் அடுத்த வருஷம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் முடிஞ்சால் வீடியோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு அந்த வீடியோவையுமே அனுப்பிச்சிடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரோஜ்கார் மேலாக்கு அப்புறம் மெயிலையுமே இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்குமே அனுப்புறாங்க. ஒரு சிலர் அந்த மெயில் ஐடி தப்பா கொடுத்துருக்கலாம். மெயில் அந்த மெயில் ஐடி உங்ககிட்ட இப்போ ஆக்டிவா இல்லாம இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட்லயுமே வரும். எல்லாருக்குமே போஸ்ட்ல அனுப்பிச்சிடுவாங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 டேஸ்க்குள்ள எல்லாருக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிரும். ஓகே,
ஸோ இப்போ இதில் வேற என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பேசிக் பே வந்து 21,700. இது எல்லாருக்குமே தெரியும். இதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம். இவ்வளோ வரைக்கும் பேசிக் பேவே வந்து போகலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக் பே இவ்வளோனா மொத்தத்தில் இவ்வளோதான் சம்பளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இது போக அலோவன்ஸ் இருக்குது. டியர்னஸ் அலோவன்ஸ், ரேஷன் மணி, வாஷிங் அலோவன்ஸ், இன்னும் நிறைய அலோவன்ஸ் இருக்குது. ஸோ சிஆர்பிஎஃப்ல வந்து ட்ரைனிங் டைமில் ஒரு 27,000 to 30,000 கிட்ட கிடைக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக 40,000க்கு மேலே இருக்கும். ஓகே, அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அடுத்ததா இந்த லைனை பார்த்து நிறைய பேருக்கு வந்து டவுட் வரலாம். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பியூர்லி டெம்பரரி. அதே மாதிரி லைக்லி டு கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. இதனால யாரும் பயப்பட வேண்டாம். ஓகே, பியூர்லி டெம்பரரினா 2 வருஷத்துல திருப்பி அனுப்பிச்சுறாங்க அப்படி மாதிரி கிடையாது. 2 வருஷம் வந்து ப்ரொபேஷனரி பீரியட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க எந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனாலும் இப்படி தான் இருக்கும். இந்த ரூல் தான். ஓகே, அந்த 2 வருஷம் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த ஒரு இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டியுமே வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஓகே, தேவையில்லாம எதுவும் வேலை வந்து பாத்திரக்கூடாது. அப்படி பார்த்தா கண்டிப்பா உங்களை வந்து வெளியில அனுப்புறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்க கரெக்டா டிசிப்ளினா இருந்தீங்க, எல்லாத்தையும் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா எல்லாரையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ஃபீல்டு ஜாப் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸில் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி கிடையாது, ஃபீல்டு ஜாப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் நான் சொன்னது. ப்ரொபேஷனரி பீரியட் அப்படிங்கிறது வந்து 2 வருஷம் இருக்கும். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களோட போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிரும். இதில் பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதில் ரிசைன் பண்ணிட்டு வர்றதா இருந்தால் 10 வருஷத்துக்குள்ள ரிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எவ்வளோ அமௌண்ட்னா உங்களோட 3 மாதம் சேலரி இல்லைன்னா உங்களுக்கு ட்ரைனிங்க்கு எவ்வளோ செலவு பண்ணாங்களோ அந்த காசு. இந்த 2ல் எது அதிகமாக இருக்குமோ அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இது மினிமம் 1 lakhல இருந்து 5 lakh வரைக்கும் கூட போகும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிருக்கு. அப்படிங்கிறனால நீங்கள் ரிசைன் பண்ணுறதா இருந்தால் டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது நீங்கள் இந்த லெவலில் இருக்கக்கூடிய ஜாப் இல்லைன்னா இதை விட ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் பண்ணலாம். அதாவது நீங்கள் அந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுறப்பவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ஓசி வாங்கிக்கணும். என்ஓசி வாங்கிட்டு தான் எக்ஸாம் எழுதணும். ஸோ அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் பே பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் சிஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டராக இருந்தேன், 5 வருஷம் இருந்தேன். அடுத்ததாக வந்து எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாம் எழுதி அதில் செலக்ட் ஆயிருந்தேன். பட் நான் என்ஓசி வாங்கி தான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணதுமே வந்து டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் தான் பண்ணேன். அப்படின்னால எனக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண சொல்லலை. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நார்மலாக ரிசைன் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட்டு பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு எதுவும் இன்ஜுரி ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இன்ஜுரி ஆனாலுமே உங்களை வெளியில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களால் அடுத்த ட்ரைனிங் கண்டினியூ பண்ணவே முடியாது, அது பெரிய இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ உங்களை வந்து அவங்க வேலையை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க தான் கவனமா இருந்துக்கணும். ஓகே, ஆர்வ கோளாரா ரன்னிங் ஓட சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் வரனால மெடல் கொடுக்க போறது கிடையாது. ஓகே, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, இனிமேல் ட்ரைனிங்கை கரெக்டா முடிக்கணும். அதுக்காக ஓபி அடிக்கணும்னு சொல்ல வரல, எல்லாத்துலயுமே பின்னால இருக்கணும்னு சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட சேஃப்டியை பார்க்கணும். அடுத்துதான் வந்து நீங்க நல்லா பண்றது. ஓகே, ஸோ நல்லா பண்ணணும், நல்ல பேர் வாங்கணும், நல்லா பண்ணணும் தான். பட் அதுக்காக ரொம்ப ஆர்வ கோளாறா ஒரு சேஃப்டியே இல்லாம நான் இந்த இடத்துல இப்படி வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பண்ணக்கூடாது. ஓகே, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நானே என்னோட ட்ரைனிங்லேயே 2-3 பேரை பார்த்துருக்கேன். இன்ஜுரி ஆனனால அவங்களால ட்ரைனிங் கண்டினியூ பண்ண முடியாம அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட்லேயே இருந்தனால ட்ரைனிங் அடுத்த பேட்சுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்களாவே வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால இன்ஜுரி வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். ரன்னிங் ஓட சொல்றப்பெல்லாம் கூட்டமாக தான் ஓட சொல்லுவாங்க. பட் நீங்க பார்த்து ஓடணும். ஓகே, கீழே விழுந்தா கூட அதிகமா அடிபடாத மாதிரி ஓடணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. இதுல ஆர்வ கோளாறா இருந்து ஒவ்வொன்றிலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு பண்றதுல எந்த யூஸுமே கிடையாது. அது உங்களுக்கு டேஞ்சர் தான். அடுத்ததா இதுல வந்து பென்ஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற கூடிய இதுல தான் உங்களுக்கு வந்து பென்ஷன் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பேசிக் பே இப்போ அந்த 21,000 சம்திங் சொன்னாங்கல்ல, அதுல 10%னா 2,200 ரூபா சம்திங் இருக்கும். அது போக டிஏ ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கும். டிஏ வந்து இப்போ 50% மேல வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்போ அதுல ஒரு 1000 ரூபா, 50%னா அது ஒரு 10,000 ரூபா.
ஸோ அதில் ஒரு 1000 ரூபா. ஸோ மொத்தமாக வந்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற டைமில் வந்து மாதம் 3000 ரூபா உங்களோட சம்பளத்துலேருந்து பிடிப்பாங்க. அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு 3000 வந்து கவர்மெண்ட்டுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 6000 ரூபா வந்து உங்களோட பேரில் இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் ஆகிக்கிட்டே இருக்கும் மந்த்லி. ஸோ அப்போ இது வந்து ரிட்டையர்ட் ஆகிற டைமில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிரும், கோடிக்கணக்கில் வந்துடும். ஓகே, நீங்கள் உங்களோட ப்ரமோஷன் வர 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 வந்து பார்த்தீங்கன்னா இது கோடிக்கணக்கில் வந்துடும். நீங்கள் 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்கள் பேரில் உங்களோட சம்பளத்துலேருந்து கொஞ்சத்தை எடுத்து கவர்மெண்ட்டும் கொஞ்சம் போட்டு உங்கள் பேரில் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகே, அதை வேற ஒரு சில இதுலலாம் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆகும். அதனால இது ஒரு நல்ல ஸ்கீம் தான். உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிறப்போ நல்ல அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுக்கு முன்னால் இருந்த மாதிரி பென்ஷன்லாம் இதில் கிடையாது. ஓகே, அடுத்ததா நீங்கள் போகிறப்போ உங்களுடைய நெக்ஸ்ட் ஆஃப் கின், அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்களோட பேரண்ட், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் இருக்கும். இப்போ சிஆர்பிஎஃப்ல எனக்கு கொடுத்த அந்த அப்பாயின்மெண்ட், எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாருல, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் 22/1/2025 ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னால் ஆன் ஆர் பிஃபோர் தான், இந்த டேட்டில் தான் போகணும்ல, அதுக்கு முன்னால் 2-3 நாளைக்கு முன்னால் போனாலும் போகலாம். எந்த அட்ரஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் சிஆர்பிஎஃப்ல எல்லாருக்குமே இங்கே தான் வர சொல்லியிருப்பாங்க. அங்கேருந்து வேற சென்டருக்கு வந்து போக சொல்லுவாங்க. அப்படிதான் நார்மலாக நடக்கும். ஓகே, அடுத்ததாக கண்ட்ரோல் ரூம் நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிலேட்டடாக, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு சில டவுட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கணும். அதே மாதிரி ஒரு 2 ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஒன்று தான் கேட்பாங்க, 2 ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரிஜினல் 2 ஜெராக்ஸ் காப்பி வந்து எல்லா டாக்குமெண்ட்டுக்குமே கொண்டு போகணும். 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்க, டிகிரி முடிச்சிருந்தீங்க, டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் கொண்டு போங்க. அது கண்டிப்பாக கொண்டு போகணும்னு இல்லை, முடிச்சிருந்தா கொண்டு போங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்ததாக உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட். ஆல்ரெடி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கொண்டு போன அதே சர்டிஃபிகேட் கொண்டு போனால் போதும், புதுசாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னால் வேறு எதுவும் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லைன்னா கவர்மெண்ட் அதாவது பப்ளிக் செக்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு போகணும். ஓகே, இது நிறைய பேருக்கு தேவையில்லை. ஸோ ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகே, அதாவது நீங்கள் ப்ராப்பராக தான் அங்கேருந்து ரிலீவ் ஆனீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரீ வெரிஃபிகேஷன் ஃபார்ம் enclosed with this offer of appointment to be filled up properly and got attested and certified னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ப்ரீ வெரிஃபிகேஷன் ஃபார்ம் இது வரைக்கும் கொடுக்கல. ரோஜ்கார் மேலால போனவங்களுக்கும் வரல, மெயிலையுமே யாருக்கும் வரல. ஸோ அதனால இது வந்து போஸ்ட்ல வர்றப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் நான் கண்டிப்பாக அதை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கூடிய வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபார்ம் இன்னும் கொடுக்கல, பட் கண்டிப்பாக இதை வந்து கொடுப்பாங்க. அடுத்ததாக 10 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொஞ்சம் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ் போட்டு ஹேர் கட் பண்ணிட்டு எடுத்து கொண்டு போங்க. ஓகே, அடுத்ததாக வந்து இது முக்கியமான பாயிண்ட், அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சேவிங்ஸ் அக்கௌண்ட், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் நீங்கள் வந்து பண்ணணும், ஸ்டேட் பேங்க்கில் தான் பண்ணணும். அதுவுமே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட், நீங்கள் உங்கள் பேரில் மட்டும் கிடையாது, உங்கள் பேர் அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பர்சன் வந்து உங்களோட ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட அம்மாவோ அப்பாவோ இருக்கலாம். அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டை தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க சிஆர்பிஎஃப்ல. மற்ற டிபார்ட்மெண்ட்ல எப்படின்னு தெரியல, சிஆர்பிஎஃப்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இந்த வருஷம் தான். அதுவும் இதுக்கு முன்னால கேட்டதில்லை. ஓகே, ஸோ அதனால இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட ஜாயிண்ட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்ல போய் ஓப்பன் பண்ணுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பிரான்ச்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டேட் பேங்க்ல. அதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்ற இடத்துல அந்த அக்கௌண்ட் ஆன்லைன்லேயே நீங்க நெட் பேங்கிங்லேயே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது ஈஸி தான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பாஸ்புக்கு, செக் புக்கும் வேணும். ஒரு செக் லீஃப் வந்து அவங்க கேட்பாங்க, கேன்சல் பண்ண செக் லீஃப் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறனால செக் புக்கும் நீங்க கண்டிப்பா கொண்டு போயிருங்க. ஏடிஎம் கார்டும் கண்டிப்பா தேவைதான், அதனால அதுவும் சேர்த்து அப்ளை பண்ணிருங்க. நெட் பேங்கிங் வந்து இதுல ஈஸியா ஓப்பன் பண்ணிக்கலாம் எஸ்பிஐல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களே ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வந்து நீங்கள் மெஸ் அட்வான்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்.
ஜாயின் பண்ணுற டைமில். அதாவது இதில் மெஸ் பில் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சேலரியிலேருந்து. ஸோ அதுக்கு வந்து டெபாசிட் வந்து ஃபஸ்ட்டு பண்ண சொல்லுவாங்க. அது 5000 ரூபா வந்து பண்ணணும். ஸோ கண்டிப்பாக மினிமம் இந்த 5000 ரூபா நீங்கள் கொண்டு போகணும். அது மட்டும் பத்தாது, உங்களுக்கு சேலரி வர்றதுக்கு ஒரு 2 மாதத்துக்கிட்ட ஆகும். அந்த 2 மாதத்துக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. இந்த 5000 அங்கே பே பண்ணுறதுக்கு அது போக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருங்க. ஓகே, அடுத்ததாக லைட் வெயிட் பெட்டிங்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பெட்டிங்ஸ் அண்ட் கிளாத்திங்ஸ்ன்னு சொல்லி, அதாவது பெட்ஷீட் வந்து லைட் வெயிட் இருக்க மாதிரி வந்து கொண்டு போய்க்கோங்க. 2 பெட்ஷீட் வந்து கொண்டு போயிருங்க. ஷார்ட்ஸு, ஷூ எல்லாமே வந்து அவங்க சொல்கிறப்ப கூட வாங்கிக்கலாம், என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே. இல்லைன்னா பல்காக அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. முடிஞ்சால் நீங்கள் ஒரு ரன்னிங் ஷூ வேணால் கொண்டு போய்க்கலாம், எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஓகே, அதை நீங்கள் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செப்பல், அது எல்லாமே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையானது என்னவோ, நீங்கள் ஹாஸ்டலுக்கு போகிறீங்கன்னா என்னெல்லாம் கொண்டு போவீங்களோ அந்த மாதிரி கொண்டு போய்வாங்க. பர்டிகுலராக இதுதான் நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேறு நார்த் இந்தியாவில் எங்கேயாச்சும் ட்ரைனிங் போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டாங்கன்னா இப்போலாம் நல்லா குளிர்ற டைம். ஓகே, பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நல்லா குளிர் இருக்கும். பிப்ரவரி வரைக்கும் கண்டிப்பாக நல்லா குளிர் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வெட்டர் எல்லாமே வந்து கொண்டு போய்க்குவாங்க. இல்லைன்னா அங்கே போகிற இடத்துல கூட அவைலபிளாக தான் இருக்கும், வாங்கிக்கலாம். ஓகே, அதனால் இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான கிளாத் என்னென்னவோ அதை வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. ஓகே, அடுத்ததாக உங்களோட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அதே மாதிரி ஆதார் கார்டு, இது 3மே வந்து ஒரிஜினல் வேணும். இது போக வேறு எதுவும் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண ஐடி இருந்தாலும் கொண்டு போயிருங்க. அடுத்ததாக வந்து டொமிசைல் சர்டிஃபிகேட், இது வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப கொண்டு போயிருப்பீங்க, அந்த டொமிசைல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். அடுத்ததாக உங்களோட ஸ்பவுஸ், அதாவது உங்களோட ஒய்ஃப் இல்லைனா ஹஸ்பண்ட், கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா ஒய்ஃப் இல்லைனா ஹஸ்பண்டோடது. அடுத்ததாக வந்து உங்களோட பேரண்ட்டோடது. அடுத்ததாக உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது உங்களோட அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, உங்களோட கூட பிறந்தவங்க தான் ஃபேமிலி மெம்பர்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்தியெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓகே, தாத்தா பாட்டியை கூட இதில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அடுத்து உங்கள் கூட பிறந்தவங்க, இதுதான் ஃபேமிலி மெம்பர். ஓகே, இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுடைய ப்ரூஃப் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதுவும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இதில் அப்பெண்டிக்ஸ் ஏன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது கேரக்டர் சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு போகணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆர்டிஓ ரேங்க்ல இருக்கவங்ககிட்ட தான் வாங்கணும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட். நார்மலாக இந்த ரேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கிறது வந்து ஆர்டிஓ, அவங்க தான் வந்து நம்ம ஊரில் போடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டே வாங்க முடியும்னா கூட ஓகே வாங்கலாம், இல்லைன்னா ஆர்டிஓட்ட வாங்குங்க. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து, அதாவது ரெண்டுமே ஒரே பேஜ் தான். இதில் ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். ஓகே, அவர் வந்து ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சராக இருக்கலாம், ஹெட் மாஸ்டராக இருக்கலாம், இல்லைனா அவங்க ஒரு டாக்டராக இருக்கலாம். க்ரீன் இங்கிட்டு சைன் போடக்கூடியவங்க தான் கெசட்டட் ஆஃபீஸர். ஸோ அவங்க கிட்ட வந்து இதில் ஃபில் பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆர்டிஓட்ட வாங்கணும். ஸோ ஆர்டிஓவுமே டைரெக்டாக போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஓஓ, அடுத்து வந்து ஆர்ஐ, அடுத்தது தாசில்தார், அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்டிஓ போடுவாங்க. ஓகே, ஸோ அது அவங்கெல்லாம் சைடில் சின்ன சின்னதாக சைன் போட்டு கடைசியில் ஆர்டிஓ கிட்ட போகும். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இந்த இடத்துல சைன் வாங்கணும். இந்த இடத்துல உங்களோட நேம், அடுத்ததாக இதில் வந்து உங்களோட பேரண்டோட நேம், அடுத்ததாக இங்கே சைன் போடுறவருக்கு உங்களை எத்தனை வருஷமா தெரியும், எத்தனை மாதம் தெரியும் அப்படிங்கக்கூடியது. ஓகே, அடுத்து இந்த இடத்துலையும் உங்களோட நேம். ஸோ இங்கே வந்து யார் சைன் போடுறாரோ அவங்களோட சிக்னேச்சர், அவங்களுடைய சீலே இங்கே வச்சுட்டா போதும், அதில் டெசிக்னேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே, அடுத்ததான் வந்து இது என்ன பிளேஸ், டேட் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் இதை கொடுத்தாலே, ஏதாச்சும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் எப்படி ஃபில் பண்ணணும்னு. அவங்ககிட்ட கொடுத்துட்டு வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் ரொம்ப 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 வந்து பெட்டரானது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஆர்டிஓ கிட்ட வாங்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் கொடுத்துருந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அந்த இன்னொரு ஃபார்ம் இருக்குது, அது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்ட்டில் வர்றப்போ வந்துச்சு அப்படின்னா அதை பற்றியுமே வந்து நான் வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் அது எல்லா போஸ்ட்டுக்குமே சேமாக தான் இருக்கும். அதனால் மற்ற போஸ்ட்டுக்கு போடுற பாயிண்ட்ஸ் அதுலேயுமே இருக்கும், நீங்கள் அதில் பார்த்து கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.